Hello viewers, welcome back to our channel. Simple and tasty சூப்பரான மட்டன் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு அதுல கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவு தனியா, 2 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகம், இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு வந்து சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் ஒரு 5 பீஸ் இஞ்சி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, ஒரு அன்னாசி பூ வந்து சேர்த்திக்கோங்க. ஒரு பெரிய பிரிஞ்சி இலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மூணு பச்சை மிளகாவை இது மாதிரி சென்டரில் கீறி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் வந்து இதில் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்துட்டு இது நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மட்டன் நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வதங்கி வரணும். அதுக்கப்புறமா மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மூணு விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற மட்டனை மட்டும் தனியாக எடுத்துட்டு அந்த தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற வெங்காயம், மிளகு, நம்ம போட்ட எல்லா ஸ்பைசஸையும் தனியாக வடித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்திக்கலாம். ஆனியன் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கிற மட்டனை வந்து ஆனியனில் வந்து போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் வந்து ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதி வரட்டும். கொதிக்கும் போது நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சு வடித்து வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 2 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன்.
கிளறும்போது அரிசி உடையாமல் பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி ஒன்று வச்சு மூடிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா சூப்பராக சாப்பாடு வந்து உடையாமல் சூப்பரான மட்டன் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா யம்மியான டேஸ்ட்டில் நல்லா அரோமாவோட சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு மட்டன் புலாவ். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.